குட் மார்னிங். இன்னைக்கு என்னோட கெட் ரெடி வித் மீ பார்க்கலாமா? பான்ஸ் மாய்ஸ்சரைசர் எடுத்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அண்ட் நெக் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சமா ஃபேன் காத்து வாங்கிக்கலாம், இல்லைன்னா அது ட்ரை ஆக மாட்டேங்குது. டாட்டன் கீயோட வாட்டர் மெலன் சன்ஸ்கிரீன் இப்போ ரீசெண்டா நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. பட் இதை ரப் பண்றதை விட டேப் பண்ணீங்கன்னா தான் ஸ்டே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஒயிட் காஸ்டும் கிடையாது, சூப்பராகவே இருக்கு. பான்ஸ் ஒயிட் பியூட்டி. நான் சம்மர் வந்துருச்சுன்னா மேக்ஸிமம் ஃபவுண்டேஷன்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், இந்த பிபி கிரீம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். இந்த பான்ஸ் கிரீம், சன்ஸ்கிரீன், அவ்வளவுதான். இதுதான் என்னோட மேக்கப் அவுட்லுக்கா இருக்கும். ஏன்னா வேர்க்க வேர்க்க நமக்கு வந்துட்டு அதெல்லாம் கலையும் இல்லையா, அதனால காம்பாக்ட் பவுடர் பதிலாக ரோஸ் பவுடர் வித் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவேங்க. இது வந்து சன்ஸ்கிரீனுக்கு அடிஷ்னலா ஒரு சின்ன ஒரு கவரேஜ் மாதிரி இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக. அவ்வளவுதான். இவ்வளவுதான் என்னோட ஃபேஸ் மேக்கப். இப்போ வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து ஹூடா கேர்ளோட ஐப்ரோ ஃபில்லர், சூப்பரா இருக்கு. இந்த லிப்ஸ்டிக் பத்தி சொல்லியே ஆகணும். 24 hours இருக்குங்க ஸ்டே. ஒரே ஒரு ஒன் டைம் தான் மார்னிங்ல அப்ளை பண்றேன், நான் ரீஅப்ளை பண்றதே கிடையாது. பட் 24 hours லாங் ஸ்டே இருக்கு. ரிமூவர் வச்சு தான் நான் ரிமூவ் பண்றேன். இது வந்து நியான் வெஸ்ட் சைடோட ஐஷேடோ, லிக்விட் ஐஷேடோ. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிளாஸியாவும் இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்ப ஆடாவும் இல்லை, ரொம்ப நேச்சுரலா இருக்கு. ஒரு நேச்சுரல் பிங்க் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. கூடவே எனக்கு கண்ணு மை போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஐலைனர் வைக்கணும். இது வந்து கிளாசி, மேப்ளினோட கிளாசி ஐலைனர். விங்ஸ் வைக்கணும்னா சூப்பரா வருது இதுல. விங்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே, செமையா இருக்கு. எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் நான் யூஸ் பண்றது எல்லாமே. அதுக்கப்புறம் மேப்ளினோட ஃபால்ஸ் லேஷ் மஸ்காரா. உண்மையாலுமே ஃபால்ஸ் லேஷ் வச்ச மாதிரியே இருக்குங்க, சூப்பரா இருக்கும். அப்புறம் என்னோட ஃபேவரட் மெரூன் பொட்டு. சூப்பரா ஒரு சரி கட்டிடலாம். ஒரு டிரான்சிஷன் ஏடி ஸ்டோன்ஸ் வித் பேர்ல் இருக்கிற மாதிரி ஒரு இயர் ட்ராப்ஸா அது. அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் செயின் மாதிரிங்க. நெக்லஸும் இல்லை, ஷார்ட் செயினும் இல்லை, ஏதோ ஒன்று. பட் அழகா இருந்துச்சு. இந்த சாரிக்கு நல்லா இருக்குன்னு அதை எடுத்து போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். தலையை வாரிட்டு பூ வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்ப வேண்டியதுதான் வேலை. ஹாப்பி ராமநவமி எல்லாருக்கும். என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பை பாய்.